அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பெறக்கூடிய மார்ச் மாதம் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன சுபத்துவமான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு தெளிவான விளக்கத்தோடு பார்க்கலாம். அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். சாதிக்க பிறந்தவர்கள் அப்படிங்கிறது மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரவங்க. செவ்வாயினுடைய வலிமை, செவ்வாயினுடைய ஆக்ரோஷம், எடுத்த முடிவில் பின்வாங்காமல் அதில் போய் ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறி வைராக்கியத்தை தூண்டக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய அத்தனை விஷயங்களுமே உங்களை முன்னோக்கி கொண்டு போகும். முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீங்க அப்படிங்கிறது ஆக்கப்பூர்வமான உண்மை. இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த மட்டும் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதாவது வருமானத்துக்கு தடையில்லாத மாதமாக இந்த மாதம் இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரவங்க மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. இரண்டாவதாக கட்டுமான துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வளர்ச்சி. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதை விட ஒரு சிறப்பான பலன் இருக்குது. அதே மாதிரி மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன அமைப்புகள் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயகரமான சூழல் நிச்சயமாக இருக்கின்றது. இந்த வாகன கடன் அப்படிங்கிற விஷயம் வாங்கிக்கிட்டு அந்த லோன் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது இந்த மாதம் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருவீங்க. புதுசாக வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகம் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. அதேமாதிரி லேண்ட் வாங்கக்கூடிய யோகம் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு இன்னொரு பர்ஃபெக்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும், வருமானங்கள் சிறப்பாக இருக்கும். ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது, ஒரு கடைநிலை ஊழியராக இருந்தேன் அப்படிங்கிறது, இந்த மாதம் ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா கட்டாயம் இந்த நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும், அக்ரிமெண்ட்டோடு கிடைக்கும். அப்போ சம்பள உயர்வோடு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு கடன் சமாச்சாரங்கள் இந்த மாதம் கொஞ்சம் மீண்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உறவு முறைகளுக்குள்ளே ஒரு அந்யோன்யம், பாசம், பற்று, பிணைப்பு அப்படிங்கிறது இருக்குது. கொஞ்சம் சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. இந்த மாதத்தில் கல்யாண பேச்சுவார்த்தைகள், திருமண வயதில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரக்கூடிய நேரமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரவங்க இந்த மாதத்தில் நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த ஆன்மீக பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதற்கான பண பரிவர்த்தனைகள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சென்ற இடங்களில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான மரியாதை அப்படிங்கிறது இருக்குது. நிறைய பேருக்கு பொறுப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது, பொது சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசியல் களத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரவங்களுக்கு தன்னுடைய அரசியல் ரீதியான பயணம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதாவது கூப்பிட்டு ஒரு பதவியை கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கூப்பிட்டு ஒரு பதவியை கொடுப்பாங்க, நீங்கள் இதில் இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை தேர்ந்தெடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. ஒரு நிர்வாக ஆளுமை பொறுப்பு அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மிலிட்ரி இராணுவத்துறையில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு அருமையான நல்ல காலகட்டமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சகோதர ஒற்றுமை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். சகோதர ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த வேலை செஞ்சாலும், எந்த தொழில் செஞ்சாலும் அதில் 10 ரூபா லாபம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கவே இருக்காது. நஷ்டத்தை தவிர்க்கக்கூடிய மாதமாக, கைப்பிடிப்பு பிடிக்காத ஒரு மாதமாக இருக்கும். அதனால் பண வரவுக்கு திருப்தியான மாதம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது முழு ஆதரவு இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு இருக்குது நண்பர்களே. அடுத்ததாக ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய யோகமான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. சந்திரனை அதிபதியாக கொண்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு சந்திரன் தான் அதிபதி. அப்போ நட்சத்திரக்காரகன் சந்திரன் ஒரு பாஸ்டான கிரகம். எப்பவுமே ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால், ஒரு துரித பயணம், துரித வேகம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். துருதுருன்னு ஒரு வேலையை செய்யணும், எந்த வேலையுமே நம்ம பின்வாங்கக்கூடாது, ஃபாஸ்ட்டாக ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே ஹஸ்த நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு இருக்கும். ஹஸ்த நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு மேக்சிமம் இந்த உணவுப் பொருள் விற்பனையாளர்கள் அப்படிங்கிறதுல, அதாவது உணவு தானிய விற்பனையாளர்கள், சாப்பாடு விற்பனையாளர்கள், அந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மார்ச் மாதம் நல்ல லாபம் இருக்கும். ஐயா நான் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கிறேன், ஐயா நான் ஒரு தள்ளு வண்டி கடை வச்சுருக்கிறேன், அது நல்லா ஓடுமா, ஐயா நான் ஒரு சின்ன மளிகை கடை வச்சுருக்கிறேன், நல்லா ஓடுமா, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறேன், அதெல்லாம் நல்லா ஓடுமா, இது எல்லாமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு
இந்த மாதம் ஒரு நல்ல வருமானம் இருக்கும், நல்ல லாபத்தை இட்டு பிடிப்போம். அப்போது அந்த தொழில் செய்யக்கூடிய அனைத்து ஹஸ்த நட்சத்திரத்துக்காரவங்களுக்கும் நல்ல பலன் இருக்குது. அதே மாதிரி வாகன அமைப்புகள் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஹஸ்த நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு அதில் லாபம் பன்மடங்காக இருக்கும். இந்த வாகன செலவுகள் எல்லாம் வராமல் நல்ல நீட்டாக போகும். ஒரு விபத்து கண்டங்கள் இல்லாத ஒரு பொசிஷன், ஒரு அமைப்பு அப்படிங்கிறது, தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு இருக்குது. மனம் விட்டு நம்மளுடைய குறைகளை மற்றவங்கள்ட்ட பேசுறது, மற்றவங்களுடைய குறைகளை நம்மகிட்ட சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற விஷயம், ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை நிறைகளை சொல்லி நிவர்த்தி பண்ணி அதை மனசை தேத்திட்டு போகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு பேசுவீங்க. நீங்கள் அது மாதிரி செய்வீங்க. அதே மாதிரி இந்த பேக்கரி தொழில் செய்யக்கூடியவங்க, பால் சொசைட்டி வச்சுருக்கக்கூடியவங்க, டீ கடை வச்சுருக்கிறேன், இந்த மாதிரி வேலைகளெல்லாம் செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாத்துக்குமே நல்ல லாபம் அப்படிங்கிறது இருக்குது நண்பர்களே. இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்காரவங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஏதாவது வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது. கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு அம்மா அப்பா உறவு முறை அப்படிங்கிறது, ஒரு பாச பிணைப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அந்த சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது இருக்குது. சகோதரி வழியில் சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாமியார் சப்போர்ட் அப்படிங்கிறதால நிறைய இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல், நம்ம மாமியார் சொன்னால் மருமகள் கேட்குறது, மருமகள் சொன்னால் மாமியார் கேட்குறது, இந்த வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். அப்போ அந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் ஒற்றுமையாக போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது. விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய மனப்பக்குவம் ஹஸ்த நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும். பண பரிவர்த்தனைகள், கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த வங்கி கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு ஏற்படும். அதாவது ஒரு லோன் விஷயமா நான் மூவ் பண்ணிகிட்ருக்கிறேன், அது ஒரு வாகனங்கள் வாங்குறதுக்கோ அல்லது ஒரு வீடு கட்டுறதுக்கோ ஒரு இடம் வாங்குறதுக்கோ இல்லாட்டி ஒரு பர்சனல் லோன் ஒன்று அப்ளை பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த இடத்தில் வேலை செய்தாலும் அந்த வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வேலை பார்த்து டார்ச்சர் இல்லாமல் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டில் இருப்பாங்க. உங்களை எந்த ஒரு குறையும் சொல்லாமல் உங்களை அனுசரித்து வச்சு வேலை வாங்கிக்கிடுவாங்க. ஏன்னா உங்களுடைய நுண்ணறிவு திறன், உங்களுடைய வேலையினுடைய அமைப்பு அப்படி இருக்கும். உங்கள் திறமையை பார்த்து அவங்க ஒரு பாராட்டக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி இந்த போட்டி பொறாமைகளால் உங்களை மேலிடத்தில் போய் கோர்த்து விடுறது, பேசி விடுறது, ஏதாவது தேவையில்லாத வேலை செஞ்சாங்கன்னா அதெல்லாம் அவங்க ஆட்டம் இங்கே பலிக்காது. அதனால் யார் என்ன சொன்னாலும் மேலதிகாரிகள் நீங்கள் சொல்கிறது தான் கேட்பாங்களே தவிர சொல்கிறவங்க பட்ச கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா உங்கள் பக்கம் ஒரு நியாயம் அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக இருக்கும். ஹஸ்த நட்சத்திரத்துக்காரவங்க எந்த சூழ்நிலையிலையும் நீதியாக கரெக்டாக நேர்மையாக நடக்கக்கூடியவங்க. மனசறிஞ்சு எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கும் பண்ணக்கூடாது, நம்ம விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருக்கணும், அடுத்தவங்க விஷயத்தில் நம்ம தலையீடு இருக்கக்கூடாது, தேவையில்லாமல் ஏன் மூக்க நுழைக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இந்த மாதம் நிறையா இருக்கும். அதேமாதிரி ஹஸ்த நட்சத்திரக்காரவங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் வாய்ப்பு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா தாராளமாக அது சக்ஸஸ் ஆகும். தாராளமாக முயற்சி பண்ணுறான். பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதம் நீங்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி பெண்கள் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அது துலங்கக்கூடிய அமைப்பு தான். உங்களுடைய முயற்சி முன்னேற்றங்களுக்கு தடையில்லாமல் போயிட்டுருக்கும். ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது இருக்கும். இந்த குழுவாக அமைத்து தொழில் செய்யக்கூடிய ஹஸ்த நட்சத்திர பெண்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆதாயம், புரியுதுங்களா? ஒரு ஒற்றுமை நல்லா இருக்கும். அந்த தொழில் வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய அமைப்பு நிறைய பேர் முயற்சி பண்ணுவீங்க. அப்போ அந்த நம்ம செய்கிற தொழிலை அபிவிருத்தி பண்ணி மேலும் 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 வளர்க்கணும், வளர்ச்சியில் பாதையில் கொண்டு போகணும் அப்படிங்கிற வைராக்கியம் இந்த ஹஸ்த நட்சத்திர பெண்களுக்கு நிச்சயமாக இருக்குது. மாணவ செல்வங்கள் அருமையாக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நிறைய கோயில் குளத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது, நிறைய சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு இந்த மாதம் அமையுங்க. அதனால் ஹஸ்த நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு பணப்பிரச்சனைகள் பஞ்சமில்லாத மாதமாக இந்த மாதம் இருக்கும். முழுக்க முழுக்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வாய்ப்பு, அதிர்ஷ்ட தேவதை உங்கள் பக்கம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அப்போ இந்த மார்ச் மாதம் ஹஸ்த நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு பல பிரச்சனைகள் தீருது. இந்த இஎம்ஐ பிரச்சனை, லோன் பிரச்சனை, அது இதுன்னு சொல்லி கொடுக்கல் வாங்கல், ஏதோ பல வாக்கில் கடன் பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கெல்லாம் பணம் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்துடும். அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப பக்கபலமாக இருக்குதுங்க. உங்களுடைய முயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரும்.
அடுத்ததாக உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. இந்த மார்ச் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய அமைப்பில் சூரியனுடைய அமைப்பு இருக்குது, செவ்வாயினுடைய அமைப்பு இருக்குது, குருவனுடைய அமைப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அரசியல் துறையில் ஈடுபட்டாலும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. அரசு சார்ந்த துறைகளில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கூட உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு படித்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குது. உங்களுடைய ஆளுமை பவர், நிர்வாக திறமையை பார்த்துட்டு மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குது. பொது இடங்களில் உங்களுக்கு ஒரு ராஜ மரியாதை இந்த மாதம் இருக்குது. குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி ஒரு பற்று பாச பிணைப்போடு இருக்க போகிறீங்க. உங்களை யார் இந்த மாதம் வெறுக்கிறதோ வேண்டா விருப்ப பேசுகிறதோ எதுவுமே உங்களுக்கு இருக்காது. எல்லார்கிட்டையும் அனுசரித்து போகக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் தொழில் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் ஒரு சரியான வேலை வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சி நீங்கள் ஒரு பொசிஷனில் உட்காரக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது. நிச்சயமாக ஒரு நல்ல பொசிஷனில் போய் உட்காரக்கூடிய அமைப்பு இருக்குது. நிறைய பேருக்கு தொழில் அபிவிருத்தி பண்ணி அதில் 10 ரூபா லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய திட்டங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கண்டிப்பாக தரும். அப்போ தொழில் அபிவிருத்தி ஆகும், தொழிலில் நல்ல லாபம் இருக்கும், அதனால் வருமானங்கள் ரெட்டிப்பாகும். அதனால் பணத்துக்கு பஞ்சமில்லாத மாதமாக இந்த மாதம் இருக்குது நண்பர்களே. அதுக்கப்புறம் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அரசியல் துறையிலையோ அல்லது அரசு துறையிலையோ ஏதாவது ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தணும்னு நினச்சி, உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் மூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலைகள் நிச்சயமாக இருக்கின்றது. சகோதர வழி ஒற்றுமை அப்படிங்கிறது, இந்த சகோதர சகோதரி வழியில் ஒற்றுமை அப்படிங்கிறது, ஒரு குடுக்கல் வாங்கல் பண பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அப்படிங்கிறது நிறைய பேர் மருத்துவத்துறையில் இருந்தீங்கன்னா அந்த மருத்துவத்துறையில் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல தொழில் வாய்ப்பு, அந்த மருத்துவத்துறையில் நிறைய மிகப்பெரிய சாதனைகள் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. அதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக நடக்கும். ஒரு மெடிக்கல் வைக்க போகிறேன், ஒரு லேப் வைக்க போகிறேன், இந்த மாதிரி ஏதாவது சித்த மருத்துவம் சார்ந்த ஒரு சில வேலைகளெல்லாம் பண்ண போகிறேன், அதுக்கான முயற்சிகள் பண்ணால் தாராளமாக பண்ணுங்கள். உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் சுய தொழில் பண்ணக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் சுய தொழில் பண்ணிங்கன்னா நீங்கள் 10 ரூபா சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய அமைப்பு பல பேருக்கு இருக்குது நண்பர்களே. ஆன்மீக பணிகள் செய்யக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதில் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக இருக்கின்றது. புரியுதுங்களா? நிறைய வெளியில் சுற்றுலாக்கள் போகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் அதிகமாக நிறைய பேருக்கு இருக்குது. ஆன்மீக சுற்றுலாக்கள் போகக்கூடிய வாய்ப்பு இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. ஏன்னா சூரியன் ஆன்மீக ஸ்தானத்தில் அவர் பயணமாகக்கூடிய மாதமாக அடுத்த மாதம் வரப்போவதனால் நிச்சயமாக நீங்கள் போவீங்க. அப்போ அந்த விஷயம், அது சார்ந்த விஷயங்களுக்கு போகக்கூடியவங்களுக்கு நல்ல பலன் நிச்சயமாக இருக்கின்றது நண்பர்களே. அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய நிறைய உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அந்த வாய்ப்புகள் பன்மடங்காக கிடைக்கும். அதில் ஒரு ஆதாயகரமான சூழ்நிலை, திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணம் வர்றதெல்லாமே இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் உண்டு. ஆக மிருகசீர்ஷம், ஹஸ்தம், உத்திராடம் நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே கை நிறைய காசு, மனமுவந்த வேலை, மனமுவந்த தொழில் எல்லாமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நல்லதாகவே நடக்கும். பிரச்சனை இல்லாத மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்கும் நண்பர்களே. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.